அழியாத ஓவியமாக நிலைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். மேலக்கோட்டை சமத்துவபுரத்திலே ஒரு சிறப்பு உண்டு. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், எல்லா ஜாதி மக்கள், உயர் ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்று இல்லாமல் எல்லோரும் ஆண்டவனை தொடலாம், எல்லோரும் ஆலயத்திற்குள்ளே செல்லலாம் என்ற ஒரு புரட்சியை உருவாக்கியவர்கள் பெயர் ராமானுஜர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பொழுது ஜாதி பேதம் இருந்திருக்கின்றது. இந்த ஜாதி பேதத்தை ஒழிக்க வேண்டும், ஜாதிகளை ஒழிக்க விடுவதற்காக அன்றைக்கு உயர்ந்த ஜாதியிலே பிறந்த ராமானுஜர் தமிழகத்தை விட்டு கர்நாடகத்திற்கு சென்றிருந்த நேரத்தில் 12 ஆண்டு காலம் கர்நாடக மாநிலத்திலே அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் அங்கே தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் தன்னோடு அழைத்துக் கொண்டு, வேறு ஜாதி மக்களையும் தன்னோடு அழைத்துக் கொண்டு, உயர் ஜாதி மக்கள் மாத்திரம்தான் நுழையலாம் என்றிருந்த ஆலயங்களில் நுழைந்தார். அப்படி நுழைந்த அந்த இடத்திற்கு பெயர் மேலக்கோட்டை. கர்நாடகத்திலே அவர் ஆலய பிரவேசம் செய்த அந்த இடத்துக்கு பெயர் நாராயணபுரம் என்கின்ற மேலக்கோட்டை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மதுரையிலே சமத்துவபுரத்தை தொடங்கிய பொழுது அந்த இடத்திற்கு பெயரும் மேலக்கோட்டை. தெரிந்து திட்டமிட்ட அந்த பெயரில் நான் தேர்ந்தெடுத்து அங்கே சமத்துவபுரத்தை தொடங்கவில்லை. எனக்கு தெரியாமலேயே நான் சமத்துவபுரத்தை இங்கே தொடங்கிய பிறகுதான் 1000 வருஷத்துக்கு முன்பு ராமானுஜர் சமத்துவபுரம் கொள்கையை நிலைநாட்டிய இடம் மேலக்கோட்டை தான். இந்த மேலக்கோட்டை அல்ல, கர்நாடகத்தில் உள்ள மேலக்கோட்டை என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தித்த அந்த சிந்தனை தொடர்ந்து நிறைவேற்றியிருக்கவே. ஆனால் இப்பொழுது நமக்கு ஒரு பெரியார் கூட தேவைப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் மற்றும் பல சமுதாய தலைவர்களும் நமக்கு தேவைப்பட்டதற்கு காரணம், தொடர்ந்து இந்த 1000 ஆண்டு காலமாக அந்த காலத்து முன்னோடிகள் பெரியவர்களுடைய வழியை பின்பற்றாமல் 1000 ஜாதிகளை நாம் வளர்த்துக் கொண்டு, பல்லாயிரக்கணக்கான பேதங்களை வளர்த்துக் கொண்டு, நம்மிலே உயர்வுதாழ்வு கற்பித்துக் கொண்டு, அவர் தீண்டுவதே பாவம், பார்ப்பதே பாவம் என்கின்ற அளவிற்கு கொடுமைகள் வளர்வதற்கு காரணமாக ஆகிவிட்டோம். இந்த சமத்துவபுரத்திலே, இந்த அனவர்தநல்லூர் சமத்துவபுரத்திலே குடியேற இருப்பவர்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அதிலே ஒரு ஐயர் கூட குடியேறுகிறார். ஆதிதிராவிடர்கள் அங்கே குடியேறுகிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்கள் எல்லாம் அங்கே குடியேறுகிறார்கள் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்திலே பட்டியல் போட்டு காட்டிய நேரத்தில் நான் பரவசம் அடைந்தேன். ஒரு மாவட்டத்துக்கு 2-3 சமத்துவபுரங்கள் மாத்திரமல்ல, 10-15 சமத்துவபுரங்கள் மாத்திரமல்ல, மாவட்டங்கள் மாத்திர சமத்துவபுரங்கள் அல்ல, இந்த மாநிலமே சமத்துவபுரமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனியான ஆசையாகும். இந்த மாநிலம் மாத்திரமல்ல, தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியாவே சமத்துவபுரமாக ஆக வேண்டும் என்ற குறிக்கோளோடு தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது என தெரிவித்துக் கொள்கின்றேன். பீரங்கி வந்தாலும் கொள்கையில் மாறாத கருணாநிதி, பண்போங்கும் கருணாநிதி, ஒடும் பகை வெல்லும் கருணாநிதி, கண் போன்ற கருணாநிதி, திமுக கழகத்தின் கருணாநிதி, கண்ணான கருணாநிதி, நம் அண்ணாவின் கருணாநிதி.